இந்த ஃபோர்ட் வந்து எப்போ கட்டினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1620 தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு வீடியோவில் தெரியுது. 1620 வந்து கட்டியிருக்காங்க. 1620னா இப்போ 400 இயர்ஸ் மேலேயா? 400 வருஷமா? அப்போ கரெக்டாக தான் சொல்கிறேன்னா 406 வருஷம் இந்த ஃபோர்ட்டை கட்டி. அப்பா, ஓவி செடி அப்படின்ற ஒரு ராயல் டேனிஷ் நேவி கமாண்டர், அவர் தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காரு, அந்த கமாண்டர் தான். ஸோ அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் அருங்காட்சியகம். இது அப்படியே அந்த ஃபோர்ட் அங்கே இருக்கு. ஃபோர்ட்லேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேரிடைம் மியூசியம். என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ருபீஸு. இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேரிடைம் மியூசியம், ஆப்ஜெக்ட் காயின்ஸ்லாம் இருக்குது. காயின்ஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் பே பண்ணி. ஆன்டிக் காயின்ஸ்லாம் இருக்குது. லைப்ரரி இருக்குது. அப்புறம் கமாண்டர் ஹவுஸு, அப்புறம் பிளான்ஸ் இருக்குது. கார்ட்டூன் குறும்படம் ஏதோ இருக்குது, அது என்னன்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சோலார் காயினா எவ்வளோ? அது 800. ஓகே. டென்மார்க்லேருந்து வந்தவங்க தான் வந்து டச் பீப்புள். அவங்க வந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். டென்மார்க்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா வழியாக வந்து இந்தியாவில் இருக்கிற நாகப்பட்டினம் வந்து சேர்ந்துருக்காங்க. நடுவில் வந்து இவ்வளோ ஸ்டாப்ஸ் எடுத்திருக்காங்க. சிலோனில், அப்புறம் கெமரோ ஐலாண்ட்ஸில். இதுதான் வந்து அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்குது. நீங்கள் படிக்கணும்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சிக்கலாம். கிறிஸ்டியன் IV, கிங் ஆஃப் டென்மார்க். எல்லா கிங்கோட ஃபோட்டோலாம் இருக்குது. இது வந்து இந்த லெட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேனிஷ் கிங் வந்து சிலோனில் வந்து ஒரு ஃபோர்ட் கட்டுறதுக்காக லெட்டர் எழுதியிருக்காரு. பட் ஆனால் அப்போ அந்த பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறமா தஞ்சாவூர் ராஜா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க இங்கே வந்து ஃபோர்ட் கட்டுறதுக்கு. அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் தான் இது. அந்த காலத்து ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்களா, இதுதான் டச் லாங்குவேஜ். இதுதான் இப்போ இருக்க ஃபோர்ட்டோட டோட்டல் மேப். இவங்க தான் டென்மார்க்கோட குயின் அண்ட் பிரின்ஸ். டென்மார்க் மகாராணி மார்கரெட் II மற்றும் அவரது அரசர் ஹென்ரிக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் ஃபெட்ரிக் X. இவங்க வந்து குயின் மேரி. இவங்களாம் வந்து டென்மார்க்கோட கிங் குயின். இப்போ இருக்கவங்கன்னு நினைக்கிறேன், கரண்டாக இருக்கவங்கன்னு நினைக்கிறேன் இவங்களாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த கிங் குயினோட ஃபோட்டோஸ். 17th செஞ்சுரியில் மகாபலிபுரம் இப்படி தான் இருந்தது. டச்சு சோல்ஜர் இப்படி தான் இருப்பார். ஆக்சுவலாக உள்ளே இன்னும் பல ஐட்டம் இருக்குது. நம்ம மியூசியம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சேன், ஆனால் நம்ம மிஸ் பண்ணலை. ஒரு சூப்பரான ஒரு இது பார்த்தீங்களா. இது வந்து அப்போ இருந்த போட்டா இல்லை சும்மா ரெடி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது அப்போ இருக்க ஒரிஜினல் போட்டு தான் நினைக்கிறேன். இருங்க நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பெரிய போட்டு பார்த்தீங்களா. இது மட்டும் ஆனால் ஒரிஜினல் போட்டாக இருந்ததுன்னா செம்ம வேறு லெவலு. வுட்டெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எவ்வளோ வந்து கடல் அலையில் வந்து இது பண்ணி பின்னாடி ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபோர்ட்டில் இருக்க மியூசியம் போயிருந்தால் கூட இந்தளவுக்கு பார்த்துருப்போமான்னு தெரியல. இதில் நிறைய ஐட்டம் இருக்குது. வாங்க எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ், பட்டன், நீடில்ஸ். அந்த டச் டைமில் யூஸ் பண்ண பட்டன்ஸு, நீடில்ஸு, புல்லட்டு. இது பார்த்தீங்களா குதிரையோட பல்லு. அந்த கடல் பக்கத்தில் கிடச்ச குதிரையோட பல்லு. அப்போவே கண்ணாடி பாட்டில்லாம் இருந்திருக்கு பாருங்க. அந்த கண்ணாடி பாட்டிலோட பீசஸ் இதெல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆனது. இது உங்களுக்கே தெரியும், கட்டுமரம். மீன் பிடிக்க யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு போட்லாம், ஃபைபர் கிளாஸ் போட்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த கட்டுமரத்தில் தான் வந்து மீன் பிடிக்க போவாங்க மீனவர்கள். அதோட மாடல் தான் இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மாடல் வரைக்கும் இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீதி தேவதை பார்த்தீங்களா. ஆனால் நம்ம ஊரில் நீதி தேவதை வந்து கண்ணை மூடியிருப்பாங்க. இவங்க நீதி தேவதையாக தெரில, ஆனால் கையில் தராசு இருக்குது. மழை நீர் தேங்காமல் இருக்க பயன்படுத்தும் வடிகால் குழாய். பரவாயில்லையே, இவ்வளோ டெக்னாலஜிஸ் அப்போவே இருந்திருக்கு. நண்டு கொடுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து இந்த இது தானே லாப்ஸ்டர். அந்த காலத்துலேயே லாப்ஸ்டர் இருந்திருக்கு பாருங்க. அது ரொம்ப வருஷமாக இருக்குது, பல மில்லியன் வருஷமாக அந்த காலத்தில் இருக்கு. ஸோ அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் இங்கே ஃபோன்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அப்போ 400 வருஷம் பழைய ஃபோனெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் ஃபோனே கிடையாது. இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண எதனா மியூசியம் கார் வச்சுருப்பாங்க. இதில் வந்து போர்சலைன் இது பீங்கான் பாத்திரங்கள். இது கண்டிப்பாக பழைய பொருளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீங்கான் பொருள் ஃபேமஸ் வந்து சைனீஸு. ஸோ எஸ் கரெக்டு தான். போர்ஸ்லின் வாஸ் கிவன் டு த மியூசியம் பை த டேனிஷ் மேன் ஹேகி கோஸ்டன். இட் வாஸ் மேட் இன் டென்மார்க். ஓகே, டென்மார்க்கில் தான் வந்து இந்த போர்ஸ்லின் இது வந்து செஞ்சுருக்காங்க. அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிராஸ் ஐட்டம்ஸ்.
அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இங்கே கேமராஸு, எனக்கு தெரிஞ்சு அங்கே டென்மார்க்கில் இருக்க எல்லா பொருள் வந்து பழைய பொருள்லாம் இங்கே இருக்க மியூசியமுக்கு தான் வந்துருச்சு போல். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்ரைட்டர் இருக்குது. அந்த காலத்து ஃபோன் பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக பழைய இதுவாக தான் இருக்கும். கிச்சன் ஃபுட் ஐட்டம், ரொட்டி கட்டை. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மரபொம்மைகள், மரப்பாச்சி பொம்மைகள், ஃபுல்லாக வந்து உட்டன் டாய்ஸ் இதெல்லாம். இது பார்த்தீங்களா பீட்டில் நட் கட்டர், இந்த பாக்கை உடைப்பாங்களே அதுக்கான மிஷின், கொட்டைப்பாக்கை வந்து உடைக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா கத்தி, இதெல்லாம் சும்மா ஃபேக் கிடையாது, ஒரிஜினல் கத்தி, ஒரிஜினலாக யூஸ் பண்ண கத்திகள். எவ்வளோ கத்தி இருக்கு பாருங்க. இது கூட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாணிக்கம் ரூபி, அந்த கல் வந்து 2500 ஓ எல்லாமே சேல் தான் போல். நீங்கள் இந்த ஓல்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு வெப்பன்ஸ்லாம் தர மாட்டாங்க. இந்த கல் அப்புறம் இந்த ஷெல்லு அதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேலுக்கு தான் இருக்குது போல், நீங்கள் வாங்கிக்கலாம். இது கூட சேல் தான், அந்த காலத்து காயின்ஸ். நீங்கள் காயின் கலெக்டர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். வீடியோ ஃபஸ்ட்லேயே கூட காமிச்சிருப்பேன். நிறைய காயின்ஸ் இருக்குது, ஓல்டு காயின்ஸு. நீங்கள் ஆன்டிக் கலெக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஆன்டிக் ஐட்டம்ஸ் கலெக்டர்ஸாக இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போகலாம். அருவாமனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம வீட்டிலலாம் சும்மா சின்ன சின்னதாக வச்சுருப்போம், அந்த காலத்து அருவாமனை ஷார்ப்பாக இருக்கா பார்ப்போமா. கட்டுக்கிட்டு ஆகிடாமல் இருந்தால் சரி. கை பரவாயில்லைங்க, ஷார்ப்பாக தான் இருக்குது, நல்ல ஷார்ப்பாக தான் இருக்குது. செஸ்ஸுப்பா, அந்த காலத்து செஸ்ஸு கண்டிப்பாக பழைய காலத்து செஸ்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வந்து சும்மா ஏதோ ஒரு மியூசியம்னு சும்மா ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எப்படி சொல்கிறது, நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் மியூசியம். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய வந்து லைக் ஐட்டம்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலத்து பொம்மைங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஃபோர்ட் ரெடியாக இப்போ வந்தீங்கன்னா அந்த ஃபோர்ட் ரெடி ஆகாது. எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 months ஆகிடும்னு நினைக்கிறேன், அது ஃபுல்லாக இருக்க கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இல்லை நான் ஃபோர்ட் பார்க்கல, பட் ஆனால் வந்துட்டு நான் இங்கே வர சுற்றி பார்க்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மியூசியம், மேரிடைம் மியூசியம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். 30 rupees தான் என்ட்ரி. யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. நீங்கள் பாட்டு ஜாலியாக வந்து ஒரு 1 hour என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 1 hour மேலேயே கூட இருக்கும். இன்னும் நம்ம ஜஸ்ட் இதுதான் வந்திருக்கோம். இன்னும் நீங்கள் இந்த பக்கம் போனால் இன்னும் அந்த கார்டன்லாம் இருக்குன்றாங்க. நான் இன்னும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணல, அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் இதுக்கே வந்து நீங்கள் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 30 rupees கன்ஃபார்மாக ஒர்த்து. இந்த போட் எனக்கு ஆனால் செம்மையாக பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த என்னது பைரட்ஸ் ஆஃப் கெரிபியனில் வர மாதிரி போட் மாதிரியே இருக்குது. அந்த பேரல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒயின் பேரல், ஒயின் ஊற்றி வைப்பாங்க அந்த மாதிரி பேரல். இதெல்லாம் அந்த காலத்தில் இதுதான் ஸ்டோரேஜ் ஏரியா. இது பேரலுக்குள்ளே எதனா இருக்கா, ஆக்சுவலாக ஏதோ பழைய பொருள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குது இந்த போட், எனக்கு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. குவாலிட்டி பாருங்கள், அந்த காலத்தில் வுட்டுலேயே எவ்வளோ நாள் தாங்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது எல்லாமே சேல் தான், எல்லாத்துக்குமே ரேட் போட்டிருக்காங்க. குட்டி குட்டி கார் பார்த்தீங்களா, கார் கலெக்டர்ஸ், ஹாட் வீல்ஸ் கலெக்டர்ஸ் தான் பாருங்கள். எல்லாமே ஆன்டிக், பழைய பொருள் எல்லாமே. பைக் பார்த்தீங்களா, குட்டி பைக்கு, கோஸ்ட் ரைடர் பைக்கு. அந்த குட்டி கார் வந்து 1000 ரூபாய். இந்த காரு பிராஸில் செஞ்ச கார் போல் இது. நீங்கள் ஆன்டிக் ஐட்டம் வாங்கணும், நான் வந்து இந்த மாதிரி பழங்கால பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். இது பார்க்குறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டும் போகலாம் நீங்கள் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், குட்டி செட்டு, ஜூம் பண்ணுறேன். குட்டி கெட்டில், குட்டி குழம்பு ஊற்றுற பாத்திரம், அந்த இது கப்பு, சூப்பரான பொருள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து சேலுக்கு தான். நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பே பண்ணிவிட்டு, இது வந்து அந்த ஹூக்கா மிஷின், டால்ஃபினோட எலும்பு கொண்டா ஸ்கெலட்டன், ஒரிஜினல் ஸ்கெலட்டன் டால்ஃபின். டால்ஃபின் இப்படி தான் இருக்கும் போல் ஸ்கெலட்டன், இது குட்டி டால்ஃபின் போல். ஓகே, ஸோ அந்த ட்ரான்குபார் மேரிடைம் மியூசியம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. இதான் வந்து கமாண்டரோட, டேனிஷ் கமாண்டரோட ஹவுஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பிளான்ஸு, ட்ரான்குபார், அங்கே டென்மார்க்கில் இருக்க ட்ரான்குபார்லேருந்து கொண்டு வந்த பிளான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் டேனிஷ் காலனைசேஷன் அட்டம்ஸ் ஏதோ இருக்குது, டெரேஸ் வித் வியூ. ஸோ இந்த 2 ஃப்ளோர்லேயும் இந்த விஷயம் தான் இருக்குது. 1671 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸ் இது. முது பிரியர்கள்லாம் பிடிச்ச இடம். ஃபுல்லாக எல்லா டைப் ஆஃப் சரக்கு பாட்டிலும் இங்கே இருக்குது. கேபோ, இது கோவாவில் கிடைக்கும் அந்த சரக்கு. இங்கே நிறைய உட்கார சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது.
ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் பிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தேன், பிளான்ஸோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக. டேனிஷ் கமாண்டர் பார்த்தீங்களா எப்படி வாழ்ந்துருக்காரு. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். எல்லாமே வந்து சும்மா ஃபோட்டோஸ் வச்சு ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இருக்குது. கீழே இருந்த அளவுக்கு சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். வெறும் ஃபோட்டோஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ட்ரைப் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ட்ரைப். வெளியே வந்தோன்னா நமக்கு ஒரு பால்கனி இருக்குது, பால்கனி வியூ இருக்குது. அதை சுற்றி வந்து சர்ச்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தரங்கம்பாடி ஃபுல்லாகவே வந்து டச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. நிறைய சர்ச் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு சில ஏரியா வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலு, இன்னமும் வந்து ஃப்ரெஞ்ச் பில்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்குது. தனியாக வந்து பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குது. யாருமே இல்லை இப்போ இங்கே, நான் மட்டும் தான் சுற்றிட்டுருக்கேன். அந்த காலத்து பில்டிங் வேறு. எனக்கு இந்த படிக்கட்டை பார்க்கும்போது சந்திரமுகி படிக்கட்டு மாதிரியே இருக்குது. ஆனால் க்ளீனாக இருக்குது, அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை. இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க போல். சரி, ஏதோ ஒரு ரூம் லாக் பண்ணியிருந்தாங்க, ஆனால் நம்ம திறந்து விட்டு எதனா வந்துட போகுது. ஓகே, செகண்ட் ஃப்ளோர் அட்லாஸ்ட் வந்துட்டோம். இது எது வியூ பாயிண்ட் மாதிரி டெரேஸு, மேலே இன்னொரு ஸ்டெப்ஸ் போகுது. ஆனால் வெயில் அடித்து கொளுத்துது. பட் இருந்தாலும் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நான் மேலே வந்துட்டேன். இங்கே ஒரு பில்டிங் பார்த்தீங்களா, அது இன்னும் சூப்பராகுது. டச்சுக்காரங்க வாழ்ந்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த கமாண்டரோட வீடு சூப்பராகுது. எவ்வளோ பெரிய மொட்டை மாடி, எவ்வளோ ரூம்ஸு, பக்கத்துலேயே சர்ச்சு. அதெல்லாம் வந்து நார்மலாக மக்கள் வீடு தான் போல், நம்ம ஊர் மக்கள், நம்ம தமிழ் ஆளுங்க வீடு போல். இவ்வளோத்தையும் வந்து கட்டினது பெரிய விஷயம் இல்லை, அதை இப்போ வரைக்கும் வந்து அழிஞ்சு போகாமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதான் வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம். குறைஞ்சது இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே 300லேருந்து 400 இயர்ஸ் மேலே ஏஜ் பில்டிங்கு. ஆனால் இன்ன வரைக்கும் அது எந்த ஒரு சேதமும் அடையாமல் பாதுகாத்துட்டு வர்றது வந்து வேற லெவல். வீடியோ எடுக்கிறதுக்கு கூட பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு மைது தான் போனேன், எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்து சுற்றி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் பீப்புள் வந்தாங்கன்னா அது நம்மளுக்கும் பெருமை. ஸோ அதனால் இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒர்த்து கண்டிப்பாக. 30 rupees தான். நீங்கள் பை ரோடு போகிறீங்க வேளாங்கண்ணிக்கு, இல்லை நாகப்பட்டினம், இல்லை காரைக்கால் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக இங்கே வந்து ஒரு 1 hour சும்மா பிட் ஸ்டாப் மாதிரி அழகாக நிறுத்தி கொஞ்சம் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா, பர்டிகுலராக கிட்ஸு கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்ப்பாங்க. நிறைய பிளேஸ் இருக்குது, உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கார்ட்டூன் மூவி நான் வெளியில் பார்த்துருப்பீங்க, கார்ட்டூன் மூவி ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ கேட்டேன். அது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees. அது எவ்வளோ நேரம்னு தெரில, பட் ஆனால் அமௌண்ட்டு கேட்டனுமே நான் பயந்துட்டேன். அது எப்படி இருக்கும்னு கூட தெரியல. நம்ம 500 rupees கொடுத்துட்டு போயிட்டு அது கொஞ்சம் எதனா மொக்கையாக இருந்ததுன்னா வேஸ்ட் ஆகிடும். 500ன்றது எனக்கு ரொம்ப காசு. என்ட்ரியே 30 ரூபா தான். ஆனால் கார்ட்டூனுக்கு வந்து 500 rupees வந்து கொடுத்தது வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து எனக்கு அது ஆக்சுவலாக நான் அதை இன்னும் போய் பார்க்காம நம்ம வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாது. பட் ஆனால் அந்த அமௌண்ட்டை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்னடா இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு வரோன்னு வைங்க, கிட்ஸு 500 அதுவே 2000 ரூபா ஆகிடும். ஆல்ரெடி க்ரௌடு வர்றதில்லை. நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இது என்னன்னு பார்த்தாங்கன்னா நல்லா இருந்ததுன்னா போக போக கூட்டம் வரும், அப்படி உங்களுக்கு அமௌண்ட் வரும். பட் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து நான் வந்து 500 rupees அந்த மாதிரி வந்து ரேட் வந்து காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா போகிறதுக்கு யோசிப்பாங்க, போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த கார்ட்டூன் இது என்னன்னு தெரியல, எப்படி இருக்கும் எதுவுமே தெரியல, ஜஸ்ட்டு கார்ட்டூன் இது மூவினாங்க. அதுக்கு 500 கொடுக்குறது வந்து எனக்கு அது சரிப்பட்டு வரலை, செட் ஆகும் தோணல. ஸோ அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். மற்றபடி ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு திரும்ப உங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பாக இருக்கும். இது சுற்றி மரம்லாம் இருக்குது, நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏரியா பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ஒர்த்து தான்.